ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ரவுடிங்க எல்லாம் இருக்காங்க. இதை 2 பசங்க பார்த்து கேட்குறாங்க. அவங்கள அடிச்சு விரட்டிடுறாங்க. போலீஸ் வந்து கேட்டாலுமே போலீஸே அடிக்கிறாரு. டிஎஸ்பி சத்யவர்மா இந்த இடத்துக்கு வராரு. இப்போ கையில் இருக்க துப்பாக்கி எடுக்கிறாரு. ஆனால் அதை பார்த்து ரவுடிங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. துப்பாக்கி கீழே வச்சுட்டு அங்கே இருக்க கொம்பை எடுத்து புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாரையும் ஒவ்வொரு ரவுடியாக கூப்பிட்டு கேட்குறாரு. ஆன்சர் சொல்லாத எல்லாரையுமே செம்மடி அடிக்கிறாரு. மீராங்கிற டாக்டர் அங்கே சில பேருக்கு அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் யார் இப்படி அடிச்சதுன்னு கேட்டதுக்கு சத்யவர்மா தான் அடிச்சாருன்னு தெரிய வருது. இப்போ அவர்கிட்ட கோவப்படுறாங்க. நீங்க எல்லாம் போலீஸா, எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க? பாவம் எவ்வளவு வழியில கஷ்டப்படுறாங்கன்னு. அப்பதான் சத்யவர்மா இவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது, சின்ன பசங்களை அடிச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க, அதுல ஒரு பொண்ணுக்கு கண்ணியே போயிடுச்சு தெரியுமான்னு சொல்றாங்க. மீரா இப்ப அந்த ரவுடிங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே வைத்தியம் பாக்குறாங்க. மீரா சத்யவர்மா கிட்ட நம்ம 2 பேரும் ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. இப்ப பஸ்ல 2 பேரும் மீட் பண்றாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லைஃப் ஃபுல்லா உங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் மீரா சொல்றாங்க. சத்யாவுக்குமே மீராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சத்யாவோட அம்மா ஃபங்க்ஷனுக்காக ஜீப்ல வரணும்னு சொல்றாங்க. இல்ல பிரைவேட் வண்டியில தான் போகணும்னு ஆட்டோல அனுப்பிடுறாரு. மீராவை சாரியில பார்த்ததுமே சத்யாவுக்கு ரொம்பவே பிடிக்குது. சாரி ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன், அதை நீ பார்க்கணுன்னு தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்றாங்க. எங்க போகணும்னு கேட்டதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்றாங்க. வா நானே உன்னை கூட்டு போறேன், அவர் ஜீப்லேயே கூட்டு போறாரு. மீரா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க. இதே ஃபங்க்ஷனுக்கு தான் சத்யாவோட அம்மாவும் வந்திருப்பாங்க. இப்போ இவங்க அவங்கள பார்த்ததுமே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சத்யாவோட அம்மா மீராவை எனக்கு பிடிக்கல, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சத்யாவுக்கு மனசு உடைஞ்சு போது. மீரா கிட்ட கவலைப்படாத, எங்க அம்மா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், வெயிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. மீராவோ இல்ல, உங்க அம்மாவுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு, எங்க 2 பேருக்கும் எல்லாமே ஒத்து போயிடுச்சு, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை சும்மா தான் கலாய்ச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சத்யா கிட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு காணுன்னு அவங்க அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. சரி நான் கண்டுபிடிச்சி தரேன்ட்டு இவரும் போய் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஒரு பொலிட்டிஷியனோட பையன் தான் இந்த பொண்ணை கடத்திட்டு போய் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பான். அந்த பொண்ணு உயிரோட இருந்தா எங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவான்ட்டு அந்த பொண்ணு மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறான். அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிடுறதுனால சத்யாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு. பொலிட்டிஷியன் பையன்றதுனால சத்யாவால அரெஸ்ட் பண்ண முடியல. பொலிட்டிஷியனோட பையனை யாரும் கொலை பண்ணிருப்பாங்க. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், நீ அவனை கண்டுபிடிச்சி என் கையில கொடு, நான் அவனை கொலை பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இப்ப சத்யா பேசதை வச்சு கொலை பண்ணதே சத்யா தான் பொலிட்டிஷியன் கண்டுபிடிக்கிறாரு. சத்யா மீராவோட அப்பாவை மீட் பண்றதுக்காக போறாரு. ஆனா அவருக்கு போலீஸ்னாலே பிடிக்காது, அதனால இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிடுறாரு. ஆனா சத்யா எப்படியோ ஒரு வழியா பேசி கல்யாணத்துக்கு அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிடுறாரு. மீராவோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதால இவங்க 2 பேருக்குமே இப்ப கல்யாணம் நடக்குது. இவங்களுக்கு குஷின்ற ஒரு குழந்தைய பிறந்திருக்கும். பொலிட்டிஷியன் சத்யா பழி வாங்கிறதுக்காக மீரா சத்யாவோட அம்மா சத்யா எல்லாருமே சுட்டுடுறான். அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்காக டப்ல தண்ணியும் திறந்து விட்டுடுறான். மீராக்கு முழிப்பு வருது. குழந்தைய கூட்டு வந்து சத்யா கிட்ட கூட போலீஸ் வேலையை விட்டுட்டு இங்க வந்து தப்பிச்சு போன்னு சொல்லிடுறாங்க.